வணக்கம். என் பேர் ராஜேஷ். சகாய மார்டின் ராஜேஷ். சென்னையிலிருந்து வரேன். நான் ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கேன். எனக்கு ஒரு வகையான நம்னஸ் கையில வந்து பரபரன்னு இருக்கும். ஒரு நம்னஸ்ஸு. முதல்ல கால்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே உடம்புல வந்து இந்த கையில வந்து நிக்குது. இந்த கையெல்லாம் முதல்ல வந்திருக்க போது தூக்க முடியாது. தூக்கி பண்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பெயின்ஃபுல்லா இருக்கும். டாக்டர் வந்து பார்க்கும்போது எனக்கு 28 டேஸ் நீங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நானும் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால எனக்கு மே மாசம் தான் லீவ் கிடைக்கும். ஸோ அதனால மே 1 இங்க வந்தேன். வரும்போது நிறைய ஒரு யோசனையோட தான் வந்தேன். ஏன்னா வந்து சென்னையில வந்து ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரிவ்யூ கேட்டிருந்தேன். அவங்க உடனே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், கழுத்துக்கிட்ட உங்ககிட்ட ஒரு வகையான கால்சியம் டெபாசிட் ஆயிருக்கு, அது நர்வ்ஸை வந்து நல்லா புஷ் பண்ணுது, அதனால உங்களுக்கு இந்த நம்னஸ் இருக்கு, இம்மிடியட்டா எவ்வளோ குயிக்காக ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணணும்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு கேட்கும்போது, நான் ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நம்மளுக்கு இது சரியாயிடுமா, இந்த இது நான் ஆப்ரேஷன் பண்ண பிறகு இது சரியாகுமான்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நம்மளுக்கு இல்லை, அந்த நரம்பு வந்து எங்களால் உறுதி கொடுக்க முடியாது, 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, அந்த நம்னஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ த்ரூ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் 2-3 பேர் சொன்னாங்க, 2-3 இடம் சொன்னாங்க. அதில் எனக்கு அஜித்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் என்னுடைய ஒய்ஃபோட தம்பி வழியாக பழக்கம். அவர் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாரு. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறது தான் ஒரு இருந்தது. அப்போ அவர் சொன்னனால நாங்கள் இங்கே வந்தோம். சரி ஒரு ஒப்பீனியன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணன், பிரேம், அவர் சரிதா மேம், அவங்க 3 பேருமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்த உடனே அவர் பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு க்யூரபிள், இது பண்ணலாம் அப்படின்னு. எனக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு டாப் டாக்டர்ஸ் அங்கே சென்னையில், அவங்க வந்து இல்லை இது பண்ண முடியாது, எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க வந்து இது முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்டான ஒரு இது கொடுத்தாரு. எனக்கும் ரொம்பவும் ஆசையாக இருக்குது. என்னன்னா இதுவரை இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தது கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நம்ம போவோம், உட்காருவோம், ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, க்யூராகி வெளியே வரும், அந்த மாதிரியான ஒரு இதில் இது 28 டேஸ் ஒரு ரூம்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ அப்போ கூட மிஸ்ஸஸ் வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே ஒரு டிசிஷன் எடுத்தோம், இதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 100% பிலீஃபோட வரணும். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன், யார் இங்கே வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட வரணும். உங்களுடைய நோய் குணமாகும் அப்படின்ற நம்பிக்கையோட வரணும். ஏன்னா அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ். ஸ்டார்டிங்கில் ஒரு 4 வீக்கை 7 நாளாக பிரித்து டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு வாரமும் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வேரி ஆச்சு, டிஃப்ரெண்ட்டாக வேரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் வீக் கொடுக்கும்போது எனக்கு என்னடா இதெல்லாம் என்னென்னமோ இது பண்ணுறாங்களே, மசாஜ் மாதிரி இருக்கு, இது வந்து நார்மல் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்த மாதிரி அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது டிஃப்ரெண்டாக இருந்தது. தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் போகும்போது கம்ப்ளீட்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய விக்ரஸ்னஸ் தெரியுது எனக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் தெரியுது நம்ம உடம்புல. இப்போ எனக்கு இந்த கை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இவ்வளவு தூரம் தான் தூக்க முடிஞ்ச கை, இன்னைக்கு வந்து என்னால் கையை ரொட்டேட் பண்ண முடியும். இல்லை, கையை நல்லா ரொட்டேட் பண்றதுக்கு ஒரு சாத்தியமா இருக்கு. இங்க இந்த இடம்லாம் நல்ல பெயினா இருக்கும். அதே மாதிரி இந்த தொடையிலையும் எனக்கு நல்ல பெயினா இருக்கும், கால்லையும் நல்ல பெயினா இருக்கும். அந்த பெயின்லாம் குறைஞ்சிருக்கு. நான் எவ்வளவு கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்றேன்னா, ஒரு 80% எனக்கு இந்த நம்னஸ் குறைஞ்சிருக்கு. ரிமைனிங் டாக்டர் என்ன, சரிதா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 20% உங்களுக்கு இருக்கும், இன்னும் ஒரு 3 months நான் மெடிசின்ஸ் கொடுப்பேன், அந்த மெடிசின்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அப்படி அதுவும் நார்மலா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நம்மளுக்கு எனக்கு ரொம்ப கேள்வியோட வந்தேன், நிறைய கொஸ்டின் மார்க்கோட வந்தேன். ஆனா இங்க வந்துட்ட பிறகு எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. அவங்க சிஸ்டமேட்டிக்னா மார்னிங்ல இருந்து நைட் வரையும் அவங்க எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பேஷண்ட்டை வந்து கேர் எடுத்து பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, இது இதுக்காக பண்றோம், இதனுடைய விளைவு இப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆஸ் அ பேஷண்ட் தான் என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்றேன், மற்றவங்க டிஃபர் ஆவீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டு பண்ணும்போது கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய அவுட்புட் குயிக்கா இருக்கும். இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நம்ம பண்ணோம்னா அதனுடைய அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப டிலே ஆகும்.
இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ். பட் ஒன்ஸ் நீங்க இது பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்னுடைய 100% நம்மளுக்கு கியூரிங் தெரியும். இது வந்து நான் இந்த 28 daysல இன்னையோட எனக்கு 27 நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆனேன். 28 டே நிறைய டிஃபரன்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த விரல்லாம் பாத்தீங்கன்னா நான் யூஸ்வலா நான் சைன் பண்ணேன். சைன் போடும்போது இந்த பெண்ணை நான் பிடிக்கும் போது எனக்கு பீங் பிரின்சிபல் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சோ மெனி டீச்சர்ஸா இருக்கிற இடத்துல என்னால அந்த பெண்ணை பிடிச்சி சைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி படிக்கட்டுல ஏறும் போதும் இறங்கும் போதும் ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் நிறைய ஒரு 2-3 வாட்டி கீழே விழுந்துட்டேன் படிக்கட்டு ஏறும்போது இறங்கும்போது. இன்னைக்கு கூட இந்த இடத்துக்கு நான் வந்து இங்க சாரோட வந்து உட்காந்து ஷூட் பண்ணும்போது கூட நான் படிக்கட்டு ஏறி தான் வரேன். அந்த அந்த ஸ்பீட்ல ஏற முடியுது, அவங்க ஸ்பீட்ல இறங்க முடியுது எனக்கு. அதுவே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இது இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க, இந்த செய்யுங்க, இந்த டெஸ்ட்டை பண்ணுங்க அப்படின்னு. இவங்க அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாடியில அவங்க உடம்புக்கு என்ன தேவையோ அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து எனக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் நீங்க டைமிங் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில டைம் மார்னிங் 9 to 10:30 ஒரு 1.5 hours பண்றாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 2 to 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் பண்றாங்க. ஸோ நல்ல ஒரு கேப் இருக்கு. ஒரு ஒரு பாடி நம்மளுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்கிற அளவுக்கு அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து எங்களை வந்து கொண்டு வந்து ரூம்ல உட்கார வைக்கும் போது நல்லா டயர்டா இருக்கு. குளிச்சு எடுத்து நாங்க உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்ட பிறகு திரும்பவும் அதை ஆரம்பிக்கும் போது இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இங்க இருக்கிற ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்மே ரொம்ப அற்புதமா அருமையா எங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க. பர்டிகுலரா டாக்டர் ஸ்ருதின்னு ஒருத்தர் இருக்காங்க, பியூட்டி டாக்டரா இருக்காங்க. அந்த 2 பிள்ளைங்க ஷிகா, விதிமா, ரேஷ்மா, அதுக்கப்புறமா அதே மாதிரி தேய்க்கிறவங்க மிஸ்டர் விஜயகுமார், அதே மாதிரி ஷாஜி, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல நல்ல கவனிச்சுக்கிறாங்க. இவ என்ன என்ன ஒரு ஒரு ஆயில் சூடா நம்ம உடம்புல படும்போது எனக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் சூடு பட்டாலே எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப பொறுமையா ஒரு ஒரு சொட்டு விழும்போது சூடா இருக்கா சார் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸோ இது வந்து சம்திங் விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஃபுட்டு கொடுத்தவங்க, ரூம் கிளீன் பண்றவங்க, சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா, அதாவது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப பிஸியான ஒரு ஷெட்யூல்ல இருக்கிற ஆள் நான். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூம்ல உட்காந்து நான் இந்த 28 days கழிச்சு தான் எனக்கு என்னுடைய உடம்புக்காக நான் இந்த டிசிஷன் எடுத்தது. ஐ திங்க் பாசிட்டிவா எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ப்ராப்பரான டிசிஷன். உங்களுக்கும் அஸ் அ பேஷண்ட்ல இருந்து நான் இப்போ கியூர் ஆகி வந்திருக்க ஒரு 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 மனுஷனாக சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். நம்பி வாங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய பிளெஸிங்கா இருக்கும். நிறைய நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் இந்த மெடிசன்ல. நம்மளுடைய உடம்புக்கு என்ன கொடுக்கணுமோ அது மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். அனாவசியமா நிறைய மெடிசனை சாப்பிட்டு அது வந்து நமக்கு வேற மாதிரி போயிடக்கூடாது, சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடாது அப்படின்றது நமக்கு ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு டிசிஷன் நான் எடுத்திருக்கேன். இனிமேல் இங்கிலீஷ் மெடிசன் உள்ள போகக்கூடாது, இதுலதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் 53 இப்போ வருங்காலத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே சொல்லுவாங்க நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய எல்லாமே நம்ம என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம அடைகின்றது என்னோட நம்பிக்கை. It's a big thank you to all the doctors, particularly assistant doctor கிருஷ்ணன் அவருக்கும், சரிதா மேமுக்கும், பிரேம் சாருக்கும் மற்றும் இங்க ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபுக்கும் ரொம்ப ரொம்ப பிக் தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கல்ச்சர் நான் இங்கதான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். அண்ட் ஐ தேங்க் மை ஃப்ரெண்ட் அஜித் ஃபார் இன்ட்ரோடியூசிங் டு திஸ் பர்டிகுலர் அமிர்த் சுரபிக்கு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அதே நேரத்துல யாரெல்லாம் இங்க வரீங்களோ அவங்க வந்து அந்த அவங்களுடைய என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருப்பாங்க பி பாசிட்டிவ் அண்ட் யூ வில் பி கியூர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து ரொம்ப உண்மையான வார்த்தை. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வரவங்க நம்பிக்கையோட வந்து நான் ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறதுனால ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் எல்லாருக்கும். 28 நாள் நான் நம்பினேன், ப்ரே பண்ணேன். அதே நேரத்துல எனக்கு கியூர் ஆயிடும். நம்புங்கள், ஜெபியுங்கள்,
நல்லதே உங்களுக்கு இந்த அமிர்த சுரபி நடக்கும்ன்றது சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.